மேற்கு பகுதியிலோ வில்லியனூர், மங்கலம், திருக்கனூர், திருபுவனை, காட்டேரிக்குப்பம், நெட்டபாக்கம், மடுகரை இந்த பகுதியில் இருந்த எல்லா அரக் ஷாப் ஓனர்ஸும், அரக் ஷாப்பில் வேலை செய்கிறவங்களும், இதுக்கு முன்னாடி அரக் சம்பந்தமான கேசஸில் ஈடுபட்டவங்க எல்லாமே கூப்பிட்டுருக்கோம். அவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே அரக் ஷாப்ஸில் எல்லாமே அங்கேருந்து அரக்கு இல்லீகலாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதோ, இல்லைன்னு சொன்னால் ஒரு டைமிங்க்கு மேலே அரக்கு விற்றுறதோ, இல்லை அடையாளம் தெரியாதவங்களுக்கு பல்க் குவான்டிட்டியில் அரக்கு விற்கிறது, இந்த மாதிரி வேலையில் ஈடுபட்ட மாதிரி இருந்தால் அவங்க மேலே கூண்டாஸ் ஆக்ட் பதிவுப்படும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க மேலே 144 செக்ஷனு, அவங்களோட ஃபேமிலி சம்பந்தமான யார் மூலமாக இருந்தாலும் கூட அடுத்த லைசன்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி வசதி இல்லாமல் கடுமையான ஆக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வார்னிங் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இது மேலே ஃபுல் என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கும். பை மிஸ்டேக் கூட இங்கேருந்து யாராவது வெளியே போயிட்டு, வெளியே ஏதாவது இடத்துலோ வேறு அடல்ட்ரேஷன் பண்ணிட்டு ஏதாவது சாவுக்கு காரணமாகுதுன்னு சொன்னால் இவங்களோட ஃபுல் ஃபேமிலியே பாதிக்கப்படும். எந்த விதமான லைசன்ஸ் இருக்காது, அவங்க பிஸ்னஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுமான்னு சொல்லிட்டு சீரியஸ் வார்னிங் கொடுத்துருக்கும். ஒரு இல்லீகல் அரக்குன்னு சொன்னது கவர்மெண்ட் பர்மிட்டட் குவான்டிட்டிக்கு, கவர்மெண்ட் பர்மிட்டட் டைமிங்கில், கவர்மெண்ட் பர்மிட்டட் ப்ரொசீஜர் பிரகாரம் விற்காம எது இருந்தாலும் கூட இல்லீகல் தான் ஆகிடும். ஸோ அது மேலே எல்லாத்து மேலேயும் கடுமையான ஆக்ஷன் இருக்கும். ப்ளஸ் இங்கே அவங்க அரக்கு விற்றுடலாம். ப்ளஸ் சில பேருக்கு பல்காக 10 பேக்கெட்டு, 5 பேக்கெட்டு, 6 பேக்கெட்டு இது மேலே எவ்வளோ விற்றுனாலும் கூட அது சீஸ் பண்ணிவிட்டு அது இல்லீகலாக தான் ட்ரீட் பண்ணிவிடுவாங்க. கவர்மெண்ட் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டு லைசன்ஸில் கொடுப்பாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த ரூட்டில் தான் போக வேண்டியது இருக்கும். அந்த ரூட் இல்லாமல் கூட சில இடத்துல ரூட் டைவர்ஷன் பண்ணிட்டு பண்ணுறது சில ப்ரீவியஸ் டைமில் நிறைய சில டைமில் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வார்னிங் கொடுத்துருக்கோம். அவங்க மேலே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிவிடும். அவங்களோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறதுக்கு நாங்கள் கலெக்டருக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிவிடுவோம். அவருக்கு ப்ளஸ் அவர் பேர் மேலே ஃபேமிலி மெம்பர்ஸோ ஃப்ரெண்டு பேர் மேலேயோ அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அவங்க மூலமாக யார் வந்தாலும் கூட அவங்க லைசன்ஸ் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம ஆக்ஷன் எடுப்போம்.